மேடம், இப்ப இங்க இருந்து 2 பேர் போனாங்களே, எதுக்கு வந்தாங்க? அவங்களா பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவேன். புடவை, பேண்ட், ஷர்ட் எல்லாமே எடுத்து கொடுப்பேன். ஆமாப்பா. முக்கியமா உங்க பாட்டியை கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஊர்ல சின்ன பாட்டி, பெரிய பாட்டி, லொள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து. அப்புறம் அந்த வெளியில பாரு யாரும் வந்திருக்காங்க. வெளிய வாயா. அந்த மாதிரி தான் என்கிட்டயும் அவன். யோ ரங்கப்பா, வெளிய வாயா. வாங்கண்ணா, உள்ள வாங்க. என்னாச்சு, ஏன் அழற? நான் வர மாட்டேன். உள்ள வரது இருக்கட்டும், முதல்ல உன் புருஷனை கூப்பிடுமா. என்னாச்சுன்னு? உன் புருஷனை கூப்பிடுமா. எதுவா இருந்தாலும் உள்ள போய். வரியா இல்லையா? நான் அப்புறம் பேசுறேன் இரு. எவன் இப்படி நான் தான் கத்திட்டு கேக்குறல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. சம்பந்தி, என்ன வெளியில நிக்கிறீங்க? அம்மா வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வரலாம். வீடா அது? சுடுகாடு. ஐயோ, பொண்ணுங்க மனசு கெடுக்கிறது பாத்துருக்கா, பொண்ணுங்களே கெடுக்கிறது இங்கதான் பாக்குறேன். ஐயோ, என்ன பேச? யார பத்தி பேசுறீங்க? வேற யாரு? ஓ தங்க புள்ளையதான். கூப்பிடவன வெளிய. என்னாச்சு? அவ என்ன பண்ணா? என்ன பண்ணனா? ஏயா, உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணல. அவங்க இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கானா. அவளை கர்ப்பமாக்கிட்டு டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கானா. ஐயோ சம்பந்தி, நீங்க முதல்ல உள்ள வாங்க, நம்ம பேசிக்கலாம். வாங்க. கைய பிடியா, கைய பிடியா. எடா கைய. தள்ளி நில்லு, தள்ளி நில்லுடா. உன் பையன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஊருக்கே தெரியட்டும். அவ செஞ்சிருக்கிற நல்ல காரியம் எல்லாருக்கும் தெரியட்டும். அப்பாவி பையன் நினைச்சிட்டு இருந்த என் பொண்ணை நானே பாலங்கலத்துல தள்ளி விட்டுருப்பேன். கடவுள் இருக்கான். தாலி கட்டுறத தள்ளி போட்டதுனால நாங்க தப்பிச்சோம். ஏதோ பையன் நல்லா இருக்கா, நம்ம பொண்ணை ஒழுங்கா பாத்துப்பான்னு நினைச்சா கிடைக்கிற பொண்ணுங்களா பேசி கர்ப்பமாக்கி அவங்க வாழ்க்கையே பாழாக்கி இருக்கான் படுவாவி பையன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ளை வேணும்னு நாங்களும் அவங்க வீட்டுக்கு வந்தோம். நீங்க தானே எங்க வீட்டுக்கு வந்தீங்க. பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு மாப்பிள்ளையை தேடி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்போம். ஏன் தெரியுமா? புருஷன் நல்லா பார்த்து பாடுதான். அந்த புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட போனா என்ன பண்றது? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. பெத்தவங்க பாவம் உங்களை சும்மா விடாத பாத்துக்கோங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. பிள்ளைங்கள பெத்தா மட்டும் போதாது, அவங்க நல்ல வழியில போறாங்களா கெட்ட வழியில போறாங்களான்னு பாக்கணும். நிமிந்து பாரியா, நிமிந்து பாரியா. கலாச்சாரம் கத்து கொடுக்கணும். கலாச்சாரம் நீ கத்துக்கிட்டாதானே அவனுக்கு கத்து கொடுப்ப. நீ எல்லாம் என்னைய ஜென்மம். ஒண்ணுமே தெரியாத என் பேத்திய இப்படி கஷ்டப்படுத்திட்டானே பாவி. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய், ஒழுக்க கேட்டவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இதுங்களோட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கார்ல ஏறு. அதான் ஏறுங்க. நீங்க செஞ்ச பாவம் உங்களை சும்மா விடாத பாத்துக்கோங்க.